செங்கோட்டையன் வந்து ஆகச்சிறந்த அரசியல்வாதியில் ஒரு காலம், அந்த காலம் அதெல்லாம். எப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சிக்கு போச்சோ அப்பையிலேருந்து செங்கோட்டையன் வந்து ஒரு டம்மி. அவருக்கு இப்போ இருக்க மரியாதை சொல்கிறேன். மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது யாரும் தூங்கிட்டு இருக்கோம் காதில் விசில் அடிக்காதீங்கன்றாரு. பின்னாடியே ஒரு மாவட்ட செயலர் வந்து அப்படிதான்டா அடிப்போன்றான். அடுத்து கொஞ்ச நேரத்தில் வெளியில இருக்கவங்களுக்கு இல்ல, செங்கோட்டையன் அப்படிதான் அடிப்போங்கிறாரு. இன்னொரு மேடையில புசியோட காதுக்கு பின்னாடி இவ்வளோண்டு போட்டோல ஒரு பேனர். அவ்வளவுதான் அவரோட மரியாதை. அவர் உள்ள வந்துட்டாரு, பலம் சேர்ந்துருச்சு அப்படிலாம் இல்லை. வெறும் 30,000 ஓட்டு அதிகமா ஜெயிச்சிருக்காரு. அது கீழே இருக்க திமுக 80,000 ஓட்டு. இப்போ வர எலெக்ஷன்ல திமுக அதே 80,000 ஓட்டு வாங்கினாலே போதும். ஏன்னா இவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல 1,20,000 சில்லற ஓட்டுலாம் வாங்க மாட்டாரு. ஏன்னா அது அதிமுக ஓட்டா பிரிச்சு கிடக்கு. அதிமுக வேட்பாளரும் வாங்குவார்ல, பாதி வாங்குவார்ல. சரி, இவருக்கு தாவேக்கா ஓட்டு வரும்னா அது என்ன அவ்வளோ வரப்போதா? வாய்ப்பு இல்லை. 20,000 வச்சுக்கலாம். அங்க செல்வாக்கே முடிஞ்சு போச்சு. இவர் அங்க போய் ஒரு ஸ்பாய்லரா போவார். கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் போய் ஸ்பாய்லரா போய் தனக்கு முன்னாடி வாங்கின 1,20,000 ஓட்டை 2ஆ பிரிச்சுருவாரு. அது திமுகவுக்கு ரொம்ப பிளஸ் ஆயிரும். ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இவர் வேற ஏதாவது தொகுதியை தேர்வு செஞ்சு நிக்கணும்.